வணக்கம். உலகமெங்கும் போலியோ நோயினை ஒழித்திட 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நாளை நடைபெறும் போலியோ தடுப்பு முகாமில் சொட்டு மருந்தினை தவறாமல் போட்டுக் கொள்ளும்படி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் திலீப்குமார் பாலிகா கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவையில் போலியோ என்னும் இளம்பிள்ளை வாதம் நோய் தாக்காமல் இருக்க ஆண்டுதோறும் 2 நாட்களுக்கு போலியோ தடுப்பு சொட்டு மருந்து அல்லது தடுப்பூசி 5 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போடப்பட்டு வருகிறது. இதனால் 1998க்கு பிறகு புதுவையில் ஒருவருக்கும் இளம்பிள்ளை வாதம் நோய் தாக்கப்படவில்லை. இதற்கு மக்களின், குறிப்பாக பெற்றோர்களின் ஒத்துழைப்பே காரணம். உலகில் பெரியம்மை நோய் முற்றிலும் அழிக்கப்பட்டது போல் போலியோவினையும் அழிக்க உலக சுகாதார மையம் சார்பில் ஆண்டுதோறும் வருடத்திற்கு 2 நாள் முகாமிட்டு போலியோ தடுப்பு சொட்டு மருந்தினை 1995ஆம் ஆண்டு முதல் போட்டு வருகிறது. இதற்காக கள பணியாளர்களை அமர்த்தி வீடு வீடாக சென்று 5 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளனர். அதன்படி புதுவையில் 92,942 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து அளிக்கப்பட உள்ளது. அதில் புதுவையில் மட்டும் 71,462 குழந்தைகள் உள்ளனர். இவர்களுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி 418 மையங்களில் சொட்டு மருந்து அளிக்கப்பட உள்ளது. எனவே பெற்றோர்கள் தவறாமல் தங்கள் குழந்தைகளை அருகாமையில் உள்ள மையத்திற்கு அழைத்து வந்து சொட்டு மருந்து போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட அவர், பெற்றோர்களின் வசதிக்காக வீட்டிலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவாறு அருகருகே மையங்கள், பள்ளிகள், அங்கன்வாடிகள் போன்ற இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் வெளியூரிலிருந்து வந்து செல்பவர்களின் வசதிக்காக பேருந்து நிலையத்திலும் பூத் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், முகாமில் போட்டுக்கொள்ள தவறியவர்களுக்கு கள பணியாளர்கள் வீட்டிற்கே வந்து சொட்டு மருந்து போடுவார்கள். மேலும் நாளை 23ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெறும் போலியோ நோய் ஒழிப்பு முகாமில் தவறாமல் பிள்ளைகளை அழைத்து வந்து சொட்டு மருந்து போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். புதுவை சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான எழுத்து தேர்வில் கலந்து கொள்பவர்கள் தேர்வு விடைத்தாள் நகலை தேர்வு முடிந்ததும் எடுத்து செல்லலாம் என்று டிஐஜி சுக்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவை காவல்துறையில் 41 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்காக 5422 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 826 விண்ணப்பங்கள் வேலைவாய்ப்பகம் மூலமாகவும் 173 விண்ணப்பங்கள் முன்னாள் ராணுவ வீரர் நலத்துறை மூலமாகவும் வந்துள்ளது. இதில் 187 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. அதன்படி விண்ணப்பித்தவர்களில் 5082 பேர் உடல் தகுதி தேர்வில் கலந்து கொள்ள தகுதியானவர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர் என்று கூறிய அவர், அவர்களுக்கான தேர்வுகள் வருகிற 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. பின்னர் எழுத்து தேர்வுகள் பிப்ரவரி 6ஆம் தேதி நடக்கிறது. உடல் தகுதி தேர்வில் கலந்து கொள்பவர்களிடம் கைரேகை பதிவு செய்யப்படும். அந்த கைரேகை பதிவுகள் எழுத்து தேர்வில் கலந்து கொள்ளும் போது ஒப்பிட்டு பார்க்கப்படும். அப்படி செய்வதனால் எழுத்து தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்வதை கண்டுபிடித்து விடலாம் என்று கூறிய டிஐஜி, உடல் தகுதி தேர்வுகள் முழுக்க நவீன தொழில்நுட்ப உதவியுடன் நடைபெறும். எழுத்து தேர்வில் விடைத்தாள்கள் நகல் எடுப்பதற்கு தகுந்தாற்போல் கார்பன் பேப்பருடன் வழங்கப்படும். இதனால் தேர்வு முடிந்ததும் விடைத்தாள் நகலை தேர்வு எழுதியவர்கள் தங்கள் கையில் எடுத்துச் செல்லலாம். பின்னர் தேர்வு முடிவின் விடைகள் அனைத்தும் காவல்துறையின் வெப்சைட்டில் வெளியிடப்படும். இந்த விடையுடன் தேர்வு எழுதியவர்கள் தாங்கள் எழுதிய விடைகளை ஒப்பிட்டுக் கொள்ளலாம். அதை வைத்து தேர்வில் கலந்து கொண்டவர்கள் தங்கள் மதிப்பெண்ணை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறிய அவர், தேர்வானவர்கள் மட்டுமின்றி அனைவரின் மதிப்பெண்களும் வெளியிடப்படும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் காவல்துறை தலைமையக SSP சந்திரனை தொடர்பு கொள்ளலாம் என்று கூறினார். பேட்டியின் போது SSP சந்திரன், SPக்கள் மோகன், தமிழரசி ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் அனுமதியின்றி மதுக்கடை நடத்திய 3 வாலிபர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். புதுவை காந்தி வீதி சின்ன வாய்க்கால் வீதி சந்திப்பில் நீண்ட காலமாக அனுமதியின்றி மதுக்கடை நடத்தி வருவதாக பொதுமக்களிடமிருந்து கலால் துறைக்கு தகவல் வந்தது. இதனால் கலால் துறை ஆணையர் அன்பழகன், துணை தாசில்தார் பாலாஜி ஆகியோர் கொண்ட குழுவினர் அதிரடியாக சோதனை நடத்தினர். ஆனால் அந்த இடத்தில் மதுக்கடை நடத்துவதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லாமல் வெளியே கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. இதனால் சந்தேகமடைந்த கலால் துறையினர் அருகே இருந்த பழைய பாட்டில் கடையில் சோதனை நடத்திய போது அந்த இடத்தில் வெளியே பூட்டப்பட்டு உள்ளே மதுக்கடை இயங்கி வருவது தெரியவந்தது. இதையடுத்து பின்புறமாக உள்ளே நுழைந்து மது அருந்திக் கொண்டிருந்தவர்களை வெளியே அனுப்பிவிட்டு அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் 3 பேரும் விழுப்புரத்தைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ், தினகரன், சின்னப்பன் என்பது தெரியவந்தது. அவர்கள் 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர்.
மேலும் கடையின் உரிமையாளர் ராஜசேகரை தேடி வருகின்றனர். ஏற்கனவே அனுமதியின்றி அந்த இடத்தில் மதுக்கடை நடத்தியதால் 4 முறை எச்சரித்து அவரிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஹமீது அன்சாரியின் திருக்கரங்களால் தேசிய சிறந்த இளைஞர் விருதினை பெற்ற புதுவை பங்கூர் ஜெயகிருஷ்ணன் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் 16வது தேசிய இளைஞர் விழா கடந்த 12ஆம் தேதி துவங்கி 16ஆம் தேதி வரை நடைபெற்றது. மத்திய அரசின் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான விழாவில் இந்தியாவின் அனைத்து மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இதன் துவக்க விழாவில் துணை குடியரசுத் தலைவர் திரு ஹமீது அன்சாரி கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கில், இணை அமைச்சர் பிரபு பாட்டீல், ராஜஸ்தான் மாநில ஆளுநர் சிவராஜ் பாட்டீல், ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் சிங் கெலாவட் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் இந்திய தேசிய சிறந்த இளைஞருக்கான விருதினை புதுவை மாநிலம் பங்கூரைச் சேர்ந்த ஜெயகிருஷ்ணன் என்பவருக்கு துணை ஜனாதிபதி ஹமீது அன்சாரி வழங்கினார். இதன் பின்னர் விருது பெற்று புதுவை திரும்பிய ஜெயகிருஷ்ணன் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது நகரமன்ற துணைத் தலைவர் ஜெயகிருஷ்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து தனது வாழ்த்தினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வரும் 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினம் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுவை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறுவது வழக்கம். அதன்படி காவல்துறையினர் அணிவகுப்பு ஒத்திகையும், அதனைத் தொடர்ந்து அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட அணிவகுப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. இதில் காவல்துறை சார்பில் அனைத்து பிரிவுகளில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அணிவகுப்பு ஒத்திகையை நடத்தினர். வரும் 24ஆம் தேதி இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறும். குடியரசு தினத்தினை முன்னிட்டு புதுவை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திரு ரங்கசாமியின் ஆதரவாளர்கள் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் வாங்க மறுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் முதல்வர் திரு ரங்கசாமியின் ராஜினாமாவை தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளில் உள்ள அவரது ஆதரவாளர்களும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளனர். இதன்படி இன்று காலை மணவெளி, இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, உழவர்கரை ஆகிய தொகுதிகளை சேர்ந்த இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் காத்தவராயன், வீராசாமி, ராஜசேகர் ஆகியோர் தலைமையில் ராஜினாமா கடிதத்துடன் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு வந்தனர். அப்போது கட்சி தலைவர் ஏவி சுப்பிரமணியன் கட்சி அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தார். தனக்கு முக்கியமான வேலை இருப்பதால் ராஜினாமா கடிதத்தை கட்சி அலுவலகத்தில் கொடுக்குமாறு கூறி காரில் ஏறினார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 60க்கும் மேற்பட்டோர் ஏவி சுப்பிரமணியன் காரை செல்ல விடாமல் சூழ்ந்து கொண்டனர். இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பிலிருந்தும்
கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்வதாக கூறி அவரிடம் கடிதம் கொடுக்க வந்தனர். கடிதத்தை இங்கேயே கொடுத்து விடுமாறு ஏவி சுப்பிரமணியன் கூறினார். இதனை ஏற்க மறுத்த அவர்கள் கட்சி அலுவலகத்தில் வந்துதான் தங்களது கடிதத்தை கொடுப்போம் என்றனர். ராஜினாமா கடிதத்தை வாங்கவில்லை எனில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என்றனர். வேறு வழியின்றி கட்சி தலைவர் ஏவி சுப்பிரமணியன் அலுவலகத்தின் உள்ளே சென்று கடிதத்தை பெற்றுக்கொண்டார். சுமார் 20 நிமிடம் வரை கட்சி தலைவர் காரை சூழ்ந்து கொண்டு கோஷமிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை மக்களிடையே வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. கல்வித்துறை வளாகத்திலிருந்து புறப்பட்ட மிதிவண்டி பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணிக்கு நாட்டு நலப்பணி திட்ட மாநில இணைப்பு அலுவலர் ஏமு ராஜன் தலைமை தாங்கினார். பேரணி காமராஜர் கல்வித்துறை வளாகத்தில் இருந்து புறப்பட்டு மூலக்குளம் வழியாக முத்திரையர் பாளையத்தை அடைந்து அங்கிருந்து ராஜீவ்காந்தி சிலை வழியாக லாசுப்பேட்டைக்கு சென்று மீண்டும் பாக்கமுடையான்பேட் வழியாக கல்வித்துறை வளாகத்தை வந்து அடைந்தது. பேரணியில் மக்களிடையே வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் கோஷமிட்டு சென்றனர். மிதிவண்டி பேரணிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் வாசுகி ராஜாராம் மற்றும் திட்ட அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்சூரன்ஸ் பெயரை சொல்லி 10 கோடி மோசடி செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியை பிடிக்க சிஐடி போலீசார் சாத்தூர் சென்றுள்ளனர். புதுவை அரும்பார்த்தபுரத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் வில்லியனூரில் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தியும் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறியும் 10 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களில் ஒருவரான ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர் சிஐடி போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிஐடி எஸ்பி ரவீந்திரன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர்கள் செல்வம், சண்முகம் ஆகியோர் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பாக சில தினங்களுக்கு முன் ஆறுமுகத்தை சென்னையில் கைது செய்தனர். விசாரணையில் ஆறுமுகம் முழு பணத்தையும் சாத்தூர் பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் என்பவரிடம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து ஆறுமுகத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் ஆறுமுகம் கொடுத்த தகவலின்படி சிஐடி போலீசார் சாமுவேலை சென்னையில் தேடினர். ஆனால் அவர் சாத்தூரில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதால் அவரை பிடிக்க சிஐடி போலீசார் சாத்தூர் சென்றுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.